நாங்கள் விழுப்புரம் மாவட்டத்திலேருந்து பிடாங்குச்சி பாலத்துலேருந்து பேசுகிறோங்க. இங்கே தென்பனை ஆற்றுல வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இதுக்கு முன்கூட்டியே வந்து அதிகமாக பள்ளம் இருந்தது, வந்து ஒரு அளவுக்கு சரி பண்ணாங்க. மறுபடியும் இப்போ தண்ணி அதிகமாக ஏற்பட்டு இந்த பக்கம் ஃபுல்லாகவே ஓட வந்து போச்சு. இந்த 2 ட்ராக்கு பக்கமும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 25 அடிக்கு பள்ளம் வந்து போயிருக்குது. இதை வந்து நாங்கள் முன்கூட்டியே ஆல்ரெடி தெரிவிச்சுக்கிறோம். இந்த ரயில்வேக்காரங்க இவங்க வந்து போவாங்க, வந்து பார்க்க வருவாங்க, அவங்கள்ட்ட நாங்கள் சொல்லிக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு பக்கத்தில் அந்த ரயில் ஓட்டை ஒட்டி எங்களுக்கு நிலம் இருக்கிறதால நாங்கள் இந்த பக்கம் வந்து அதிகமாக புழக்கம், நாங்கள் அந்த கிராமத்தாளுங்க இங்கே வந்து அதிகமாக புழங்குறாங்க, வராங்க போகிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் போகும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அதிர்வு ஏற்பட்டு வீரிலே விடுதுங்க. அந்த ஃபியூம் என்ன ஆகி போச்சுன்னா அந்த வண்டி போகும்போது அந்த அதிர்வில் அந்த மண்ணும் கீழே இறங்குது. ஒன்றும் இது வந்து முன்கூட்டியே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சேர்ந்து இதை வந்து உடனடியே நடவடிக்கை எடுத்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த ஆறு பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டருக்கு வந்து இந்த ஆற்று பாலம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 40-50 ட்ரெயின் வந்து தென் மாவட்டம் வட மாவட்டங்களில் வந்து கிராஸ் ஆகுது, வருது. அது இல்லாமல் ஆயிரக்கணக்கான பேர் போகிறாங்க, லட்சக்கணக்கான பேர் வராங்க. இதை வந்து முன்கூட்டியே வந்து இப்போயே வந்து நீங்கள் சீரமைத்து இதை வந்து சரி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நாளைக்கு வந்து உயிர் சேதம் ஏதாவது ஏற்பட்டதுன்னா இது நாளைக்கு பொதுமக்களை கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா இது முன்கூட்டியே நாங்கள் தெரிவிக்கிறோம். இப்போயாவது நீங்கள் நடவடிக்கை எடுத்தால் நல்லாயிருக்கும். இந்த ஆற்று பாலத்தை வந்து நீங்கள் முன்கூட்டியே சீரமைச்சா நல்லாயிருக்கும். ஏன்னா நாளைக்கு ஒரு பெரிய விபத்தை தடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.